கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வாரங்களாக நாம் யோசேப்பின் வாழ்க்கை குறித்து தியானித்து வருகிறோம். ஆண்டவர் எப்படியாக அவரை உயர்த்தினார், அவர் மூலமாக எப்படி இஸ்ரவேல் உருவாக்கப்பட்டது, இன்று நமக்கு வேதாகமம் கிடைத்ததென்றால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாம் நினைவு கூர்ந்தால் எல்லாம் இஸ்ரவேல் மூலமாகவும் இயேசுநாதர் மூலமாகவும் நமக்கு வந்திருக்கும். கடவுளுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. நம் வாழ்க்கையில் கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும். எனக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்ததை குறித்து நான் உங்களிடத்தில் பகிர்ந்து வந்துள்ளேன். அந்த பகுதிகளெல்லாம் நீங்கள் யூடியூபிலே நரேந்திரநாத் என்பதிலும் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் நீங்கள் காணலாம். கடந்த வாரங்களில் யோசேப்புக்கு எப்படி அவர் உயர்த்தப்பட்டார், எப்படி சிறைச்சாலையிலிருந்து அவர் ஃபாரோ மன்னரிடத்துக்கு கொண்டு வரப்பட்டார், அவர் ஃபாரோ மன்னருக்கு அவர் கண்ட சொப்பனத்தை குறித்து அர்த்தத்தை விளக்கினது மட்டுமல்ல, அதற்கு ஒரு தீர்வையும் கொடுத்தார். உங்களுக்கு 7 வருட செழிப்பும் 7 வருட பஞ்சகாலமும் வர இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு கனவின் மூலமாக வெளிப்படுத்தியுள்ளார். ஆகையால் இந்த 7 வருட செழிப்பின் காலத்திலே நீங்கள் தானியத்தை சேமித்து வைக்க வேண்டும், கிடங்குகளை அமைக்க வேண்டும். 20% தானியங்களை சேமித்து வைத்தால் பிற்காலத்திலே அது பஞ்சகாலம் வரும்போது அதன் மூலமாக மக்கள் உயிர் வாழ்வார்கள் என்றெல்லாம் சொன்னார். ஃபாரோ மன்னருக்கு ஒரே சந்தோஷம், இவரை விடவா நமக்கு ஒரு நல்ல நபர் கிடைப்பார் என்று அவரையே அதற்கு நியமிக்கிறார். ஆனால் அதற்கு முன்பு பார்த்தால் அவர் ஏன் சிறைச்சாலைக்கு சென்றார் என்றே நாம் தியானிப்போமானால், பாத்திப்பரின் மனைவி அவன் மேல் கண் வைக்கிறாள், அவனை சயனத்திற்கு அழைக்கிறாள். அவன் அதற்கு சம்மதிக்கவில்லை. சம்மதித்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று தியானிப்போமானால், அவன் வாழ்க்கை பயத்திலும் நடுக்கத்திலுமே இருந்திருக்கும். எப்பொழுது பாத்திப்பர் கண்டுபிடிப்பார், எப்பொழுது அவன் கொல்லப்படுவான் என்றெல்லாம் நினைத்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு பாத்திப்பருக்கு பயப்படவில்லை, ஆண்டவருக்கு பயப்படுகிறார். இந்த அசுத்தமான செயலை நான் எப்படி ஆண்டவருக்கு முன்பாக செய்வேன் என்று சொல்லி ஓடும்போது தான் அவனுடைய சட்டைகளை அவள் எடுத்து வைத்து கொண்டு, இவன் என்னை பலாத்காரம் செய்ய முயற்சித்தான் என்று அபாண்டமாக அவன் மீது ஒரு பழியை சுமத்தி அவன் சிறைச்சாலைக்கு சென்று இப்பொழுது ஃபாரோ மன்னன் முன்பாக நிற்கிறார். கடவுள் எப்படியெல்லாம் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது எப்படியெல்லாம் உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். அவன் அடிமையாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு மனைவி கிடைத்திருப்பது அரிதான காரியம். ஏனென்றால் ஒரு உணவு கொடுப்பது தான் இந்த அடிமைகளுக்கு வழக்கம். ஒரு கூலி கூட கிடைக்காது. அப்படி இருக்கும்போது மனைவி கிடைப்பது அரிதான காரியம். ஆனாலும் இங்கு ஃபாரோ மன்னன் அவருக்கு இந்த பொறுப்புகளை கொடுக்கும்போதே ஒரு ஆசாரியனுடைய மகளை அவனுக்கு மனைவியாக கொடுக்கிறார். அதை நாம் ஆதியாகம் 41வது அதிகாரம் 45வது வசனத்திலே பார்க்கிறோம். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாய்நாத் என்யா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்பிராவின் குமாரத்தியாகிய ஹஸ்னாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படிக்கு புறப்பட்டான். ஹீப்ரூஸ் எபிரேயர்களை அவர்கள் தரக்குறைவாக பார்ப்பார்கள் எகிப்தியர்கள். ஏனென்றால் அவர்கள் ஆடு மாடு மேய்க்கத்தான் மேய்ப்பார்கள் என்பது அவர்களுடைய எண்ணம். பிற்காலத்தில் நாம் பார்க்கக்கூடும், அவர்களெல்லாம் யாக்கோபு வரும்போது நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள் என்றால், நாங்கள் கால்நடைகளை மேய்த்து கொண்டிருப்போம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்களிடத்தில் இவர்கள் ஒரு சவகாசம் வைத்து கொள்ள மாட்டார்கள், அவர்களை தூரத்திலேயே வைத்திருப்பார்கள். அதை நாம் யோசேப்பின் மூலமாக கூட காண முடியும். பிற்காலத்தில் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தும் போது ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அந்த பந்தியை ஆயத்தப்படுத்தும் போது அந்த எகிப்தியர்களை அவர் தனியாக அவர்களுக்கு விருந்து கொடுப்பார். ஏனென்றால் எகிப்தியர்கள் ஹீப்ரு
மக்களோடு உட்கார்ந்து சாப்பிடக்கூட மறுத்தவர்கள். அப்படிப்பட்ட இடத்திலே ஆண்டவர் யோசேப்பை உயர்த்துகிறார். பார்வோனுக்கு அடுத்ததாக நியமிக்கிறார். மனைவியையும் அவருடைய ஆசாரியனுடைய குமாரத்தையே கொடுக்கும்படிக்கு கர்த்தரால் செய்ய முடியும் என்பதை நாம் இங்கு காண்கிறோம். எந்த ஒரு தலைவனும் தன்னுடைய வேலைக்காரருக்கு மனைவி குறித்தெல்லாம் யோசிக்க மாட்டார்கள், சம்பளத்து குறித்து யோசிப்பார்கள். இங்கு கர்த்தர் எப்படியாக ஃபாரோ மன்னன் மனதில் பேசி யோசேப்புக்கு ஒரு துணையும் கொடுக்கிறார் என்று பாருங்கள். அன்று ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த ஆண்டவர் இங்கு யோசேப்புக்கு ஃபாரோ மன்னன் மனதிலே பேசி ஒரு மனைவியை கொடுக்கிறார். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது நமக்கு தெரியும். இன்று நாம் பகிர்ந்து கொண்டிருப்பதெல்லாம் மனைவி கடவுளின் ஒரு வரப்பிரசாதம் என்கிற பாகம் 1. 5 பாகங்களாக பார்க்க போகிறோம். அடுத்த 4 பாகங்களில் ஆண்டவர் என் வாழ்க்கையில் எப்படி இடைப்பட்டு எனக்கு ஒரு துணையை கொடுத்தார் என்பதை குறித்தும் தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகளிலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். கர்த்தர் நமக்கு ஒரு துணையை கொடுக்கும்போது அதன் மூலமாக ஒரு சந்ததியை உண்டாக்குகிறார். 19வது அதிகாரம் 14வது வசனத்திலே, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. இவைகளெல்லாம் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சித்தம் வைக்காவிட்டால் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையாது. மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன். கல்யாணம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படும் என்றெல்லாம் நமக்கு பழமொழி இருக்கிறது. இறைவனின் அருள் நமக்கு தேவை. நான் சொன்னது போல நான் இந்த கல்லூரியிலே படித்த ஏசி டெக் என்கிற கல்லூரியிலே கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்ததினாலே எல்லா இன்ஜினியரிங் பகுதிகளையும் அங்கு கற்றதினாலே பிற்காலத்திலே பல பெரிய ப்ராஜெக்டுகளை எல்லாம் செய்வதற்கு எனக்கு அது துணையாக இருந்தது. முதல் 5 வருடங்கள் நான் மஞ்சிரியாலா என்கிற ஒரு இடத்திலே ஆந்திர பிரதேசத்திலே வேலையில் அமர்ந்தேன். அது ஒரு அரசாங்க உத்தியோகம். 75 நான் அங்கே போகும்போது, 77 நான் போகும்போது எனக்கு வயது 25. அது ஒரு சின்ன டவுன்ஷிப், ஒரு சிட்டி கிடையாது. எனக்கு நல்ல படித்த மனைவி அமைய வேண்டும் என்பது எனக்கு வாஞ்சை. ஆனால் நான் முன்பு பகிர்ந்து கொண்டது போல என்னுடைய தாயார் ஒரு கேரள கிறிஸ்துவர், தகப்பனார் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த இந்து. ஒரு கலப்பு திருமணம் அந்த காலத்திலே. ஆதலால் 2 பெற்றோர்கள் சைடிலும் நமக்கு நல்ல ஒரு பெண் கிடைப்பது கடினமாக இருந்தது. அதுவும் எனக்கு நன்றாக படித்த பெண் வேண்டுமென்றால், நானே என்னுடைய அந்த காலத்திலே முதல் இன்ஜினியர் என்னுடைய குடும்பத்திலே. ஸோ நன்றாக படித்த ஒரு வரன்கள் அமையவில்லை. இப்பொழுதெல்லாம் நமக்கு ப்ரொஃபஷனல் என்றால் எவ்வளவோ இருக்கிறது. கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல், கம்பெனி செக்ரட்டரி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இன்ஜினியர்ஸே எவ்வளவோ பேர் லேடிஸ் இன்ஜினியர் ஆகிறார்கள். அந்த காலத்திலே அப்படியெல்லாம் இல்லை. ப்ரொஃபஷனல்ஸ் என்று பார்த்தால் லேடி டாக்டர்ஸ் தான் மிகுதியாக இருப்பார்கள். இன்ஜினியர்ஸ் எல்லாம் இல்லை. நானும் படித்த காலேஜிலே நாங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல், லெதர் என்று ஆல்மோஸ்ட் 120 பேர் படித்தோம். 120லும் ஒரு லேடி கேண்டிடேட் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது என்னுடைய வேலை செய்யும் ஸ்தலத்திலே அங்கு லேடி கேண்டிடேட்ஸ் யாரும் வேலை செய்யவில்லை. அங்கு அவர்களை பார்த்து திருமணம் செய்து கொள்ள முடியும் என்றால் சொந்தத்திலும் யாரும் இல்லை. இப்படியாக கல்யாணம் செய்து கொள்வதே ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஒரு நல்ல வரனை பார்த்து
ஆனாலும் ஒரு 2-3 வரன்கள் வந்தது. எல்லாம் கடைசி நிமிஷத்திலே தெய்வாதீனமாக தடைப்பட்டு போனது. அது ஆண்டவருடைய செயல். அப்பொழுது எனக்கு அது தெரியாது. தடைப்படும் போது வேதனையாக இருக்கும், ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். ஆந்திராவிலே எல்லோரும் வெகு சீக்கிரத்திலேயே கல்யாணம் செய்து கொள்வார்கள், ஏர்லி 20s. நான் மிடில் 20ஸில் இருக்கிறேன். ஆனாலும் நமக்கு ஒரு வரன் அமையவில்லையே என்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. ஆனாலும் நான் என்னுடைய வேலையிலே அதிக கவனம் செலுத்தினதினால் அதை குறித்து அதிகமாக கவலைப்படவில்லை. ஆண்டவர் மேல் எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனாலும் இந்த அதிக படித்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும், ப்ரொஃபஷ்னலை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பெரிய திட்டமெல்லாம் தவிடுபொடியாகிவிட்டது. ஏனென்றால் அந்த டவுன்ஷிப்பிலே நாங்கள் தங்கியிருக்கும் குவார்ட்டர்ஸை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது. ஒரு சின்ன காய்கறி வாங்க வேண்டும் என்றால் கூட ஒரு 10-15 கிலோமீட்டர் போய் மஞ்சரியாலில் போயிட்டு வர வேண்டும். அந்த மஞ்சரியால் கூட அந்த சமயத்தில் ஒரு பெரிய நகரமாக இல்லை. நமக்கு வேண்டிய எல்லா மருத்துவ தேவைகளையும் அந்த அரசாங்க உத்தியோகமே டாக்டர்களை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அங்கு அனுப்புவார்கள், கொத்தகுடம் என்கிற ஒரு தலைமை அலுவலகத்திலிருந்து. அப்பொழுது நாம் அங்கு ட்ரீட்மெண்ட் செய்து கொள்ள வேண்டும். ஆக மொத்தம் ஒரு டாக்டரை கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு வாஞ்சையெல்லாம் இந்த வேலையில் சேர்ந்த பிறகு எல்லாம் மறைந்து விட்டது. கூடாத காரியமாக இருந்தது. அப்படியாக என்னுடைய நாட்களை கழித்து கொண்டிருந்தேன். இன்னும் வரும் பாகங்களிலே எப்படி ஆண்டவர் வரன்களை அனுமதித்தார், ஆனால் தடை செய்தார், கடைசியாக எப்படி ஒரு நல்ல வரன் அமைந்தது, இன்று நான் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன் என்றால் அதற்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் எனக்கு உதவி செய்தார் என்பதை குறித்தெல்லாம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆண்டவரால் இயலாத காரியம் ஒன்றுமே இல்லை. சூழ்நிலைகளை பார்க்கும்போது எதுவுமே நடக்க முடியாது என்பது போல தோன்றலாம். ஆனாலும் இறைவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதனுடைய இதர பகுதிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் காணலாம். நன்றி, வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.